போன வாரம் நம்ம யாயிரை பற்றி நம்ம பார்த்தோம். पिछले हफ्ते में हमने याईर के बारे में देखा था. ரெண்டு யாயிர் நபரை பற்றி பார்த்தோம். दो याईर के बारे में हमने देखा था. பழைய ஏற்பாட்டுல ஒரு யாயிர், புதிய ஏற்பாட்டுல ஒரு யாயிர். जूने करार में एक याईर और नए करार में एक याईर. அதுக்கு பிறகு யாயினுடைய பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். उसके बाद याईर के बच्चों के बारे में हमने देखा. मोर्देकाயை பற்றி பார்த்தோம். मोर्देकाई के बारे में देखा. இன்னும் எல்கானா அப்படிங்கிற மனுஷனை குறித்து பார்த்தோம். और एल्काना के बारे में हमने देखा. இவங்க எப்படி ராட்சதர்களை முறியடிச்சாங்க ये लोग அப்படிங்கறத कैसे பார்த்தோம். राक्षस लोग को मार गिराए उसे हमने देखा. எல்கானா கோலியாத்தினுடைய சகோதரனை வீழ்த்தினான். एल्काना जो है गोलियत के भाई को उसने मार गिराया. சோ இன்னைக்கு நம்ம அதே போன்ற ஒண்ணுதான் நம்ம பார்க்க போறோம். वैसे आज भी हम देखने वाले हैं. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக போலாம். वचन को पढ़कर हम शुरू करेंगे. அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரம், गिनती का पुस्तक उसमें 13वां अध्याय, அதுல 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். उसमें 30वें वचन को हम पढ़ेंगे. என்னாகமம் 13:30. गिनती का पुस्तक 13 उसमें 30. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम अपने सरों को झुकाकर वैसे प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं परमेश्वर. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी हमारे एलोहिम खुदा, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथों में देते. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. हमें पवित्र कीजिए प्रभु. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். आपके नाम को महिमा करने के लिए हमें काबिल कीजिए प्रभु. இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசும். इस वचन के द्वारा हमसे बात कीजिए. எங்களை பரிசுத்தப்படுத்தும். हमें पवित्र कीजिए. நாங்கள் கர்த்தாவே தெரிஞ்சோ தெரியாமலோ हम जाने अनजाने में ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் कोई पाप को किए रहेंगे तो எங்கள் ஒவ்வொருத்தருடைய பாவத்தை நீங்க மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். हम हर एक के पाप को आप क्षमा करने के लिए मांगते हैं. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. हमें पवित्र कीजिए प्रभु. நீதாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आप केवल आपके नाम को महिमा कीजिए இந்த प्रभु. ஜூம்ல இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் इस जूम में जो कोई जुड़े आपके बच्चे, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आप आशीष कीजिए. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். उनके जरूरत पूरा होने देना. இன்றைய செய்தி आज का जो संदेश அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. आशीष में होने के लिए आप मदद कीजिए. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मेसिया के नाम से मांगते हैं, जीवित पिता. ஆமென். आमीन. சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे. என்னாகமம் 13ஆம் அதிகாரம், गिनती उसमें 13वां अध्याय, அத 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 30वां वचन को हम पढ़ेंगे. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாருங்க, கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष करे. இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம். आज हम एक घटना के बारे में देखने वाले हैं. அங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வழிநடத்தி கொண்டு வரார். वहाँ पे मूसा जो है इजराइल के लोगों को मिस्र देश से चलाकर ला रहा है. அவங்களை எங்க கொண்டு போறார் அப்படின்னா, उन्हें कहाँ पर लेकर जाता है? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறார். कानान के अंदर उन्हें लेकर जाता है. அங்க கொண்டு போறதுக்காக இப்ப வழி நடத்திட்டு வர்றார். वहाँ पर लेकर जाने के लिए उन्हें चला रहा है. காதேஷ் பர்னேயா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்த உடனே कादेश बर्निया इस जगह पर आने पर அடுத்தது அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். उसके बाद कानान के अंदर उन्हें प्रवेश करना है. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது वैसे एक परिस्थिति आते समय ஜனங்கள் எல்லாம் மோசஸ்ட கூடி சொன்னாங்க, लोग सब इकट्ठा होकर मूसा से कहते हैं, அந்த நம்ம சுதந்திரிக்க போற அந்த தேசம், हम जिस देश के अंदर प्रवेश करने वाले हैं, அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரியணும். वो देश किस तरह है उसे हमें जानना है. அதனால நம்ம கொஞ்சம் நம்ம வேவ் பார்க்க நம்ம ஆரம்பிக்கலாம். इसलिए हम थोड़े लोग को उसके अंदर उसे देखने के लिए हम भेजेंगे. சோ மோசஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. तो मूसा भी वो उसे सुनकर आनंद था. பாருங்க, கடைசி மணி நேரம் வரும்போதுதான், आखिरी समय आते समय ही ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடியது நேரம் வரும்போது वो आशीष को प्राप्त करने वाला जो समय आता है, நிறைய பேர் என்னெல்லாமோ பேசுவாங்க. बहुत सारे लोग अनेक चीजें बोलेंगे. நம்ம அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. हम ऐसे करेंगे वैसे करेंगे करके वो बोलेंगे. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கிறோம். पर
हमें सावधानी से रहना है। மோசஸுக்கு நல்லா தெரியும் அடுத்தது நம்ம கானானுக்குள்ள போகணும். मूसा को अच्छी तरह पता है कि अगला जो है हमें कानान के अंदर जाना है। ஆனா ஜனங்கள் எல்லாம் கூடி சொன்ன உடனே पर लोग इकट्ठा होकर बोलने पर சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ठीक है हम जाकर देखेंगे करके वो कहता है। ஒவ்வொரு கோத்திரத்துல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. हर एक गोत्र में से एक लोग को वो चुनते हैं। 12 பேரை தேர்ந்தெடுத்து 12 लोग को चुनकर அந்த 12 பேரையும் கானானுக்குள்ள அனுப்புனாங்க. वो 12 लोगों को कानान के अंदर वो भेजते हैं। அதுல யோசுவாவும் காலேபும் இருந்தாங்க. उसके अंदर योशुआ और कालेब भी थे। இப்படி இந்த 12 பேரும் உள்ள போறாங்க. ऐसे 12 लोग अंदर जाते हैं। அந்த கானான் தேசத்துக்குள்ள वो कानान देश के अंदर அங்க கிட்டத்தட்ட 40 நாள் लगभग 40 दिन அந்த இடத்தை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. वो उसके अंदर घूम घूम कर आते हैं। ரிட்டர்ன் வரும்போது और दोबारा लौटते समय அங்க உள்ள பழங்களை கொண்டு வராங்க. और वहाँ के फल को वो लाते हैं। அங்க உள்ள செய்திகளை கொண்டு வராங்க. वहाँ के संदेश को वो लाते हैं। பாருங்க இப்படிதான் அந்த சூழ்நிலை நடக்குது. ऐसे ही वहाँ पे परिस्थिति था। இங்க வந்த அங்க அந்த 12 பேரும் 40 நாள் அங்க ட்ரிப் அடிக்கிறாங்க. वो 12 लोग जो है 40 दिन का वहाँ पे ट्रिप करते हैं। எத்தனை நாள் ட்ரிப் அடிச்சாங்க? वो कितने दिन का वो ट्रिप है? 40 நாள் உள்ள அந்த சுத்தி பாக்குறாங்க. वो 40 दिन अंदर घूमते हैं। वो அந்த 40 நாளைக்கு பிறகு 40 दिन के बाद जो है 12 பேர் ரிட்டர்ன் வரும்போது 12 लोग जब भी लौटते हैं காலேப் ஒரு வார்த்தை சொல்றார். कालेब एक शब्द को कहता है। பாருங்க மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க 30 வசனம். फिर से उस वचन को पढ़ेंगे 30वें वचन को। அப்பொழுது காலேப் ஆ, மோசேக்கு முன்பாக ஆ. ஜனங்களை அமர்த்தி ம். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். பாருங்க காலேப் ஒரு வார்த்தை சொல்றார். कालेब यहाँ पे एक शब्द को कहता है। ஜனங்களை பார்த்து சொல்றார். वो लोगों को देखकर कहता है। மோசஸுக்கு முன்னாடி சொல்றார். वो मूसा के सामने ही कहता है। உடனடியாக நம்ம போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். तुरंत हम जाकर उसे अपने हाथों में ले सकते हैं। இன்னும் வாசிங்க. और पढ़ेंगे நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். நம்ம அதை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். हम उसे आसानी से उस पर विजय प्राप्त कर सकते हैं करके ही बोलता है। காலேப் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் போது कालेब उस लोगों को देखकर कहते समय நம்ம உடனே போய் அதை சுதந்தரிச்சிடலாம், हम तुरंत जाकर उसे हम अपना कर सकते हैं करके वो बोलता है। ஈஸியா மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி वो சொன்னான். आसानी से उस पर प्रबल कर सकते हैं करके बोलता है। காலேபுடைய நம்பிக்கையை பாருங்க. वो कालेब के विश्वास को आप देखिए। 40 நாள் அங்க ட்ரிப் அடிச்சாங்க. 40 दिन अंदर वो लोग रहते हैं। அந்த 40 நாள் ட்ரிப்ல वो 40 दिन के ट्रिप में காலேபுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, कालेब को एक ही चीज पता है। ஈஸியா ஜெயிச்சிடலாம், आसानी से हम प्रबल कर सकते हैं। நம்ம அதை ஜெயிக்க முடியும், हम उस पर प्रबल कर सकते हैं करके இப்படி எளிதியா நம்ம ஜெயிச்சிடலாம், आसानी से हम प्रबल कर सकते हैं करके वो बोलता உடனே है। போய் நம்ம ஜெயிச்சிடலாம். हम तुरंत जाकर विजय प्राप्त करते हैं। இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொன்னான். ऐसे एक वचन को वहां पर वो कहता है। எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? कैसा एक अद्भुत वचन है देखिए। ஜனங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு துடிப்பு இருந்திருக்கும். वो लोगों के अंदर कैसा एक उत्साह उत्पन्न हुआ देखा रहे। காலேப் இந்த வார்த்தையை சொன்ன உடனே इस शब्द को कहते ही कालेब ஜனங்களுக்குள்ள ஒரு வீரியம் வந்திருக்கும். वो लोगों के अंदर एक जील आ गया। கண்டிப்பா நம்ம உள்ள போய் ஜெயிச்சிடலாம். हम जरूर अंदर जाकर विजय प्राप्त कर सकते हैं। எல்லாரும் சந்தோஷத்தோட இருந்தாங்க. वो सब लोग वहाँ पर आनंद थे। மோசஸுக்கு ரொம்ப திருப்தி, और मूसा भी बहुत तृप्त था। ஜனங்களும் ரொம்ப திருப்தி ஆயிட்டு और இருந்தாங்க. लोग भी बहुत तृप्त थे। ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. क्योंकि उसने जो शब्द कहा वैसा एक शब्द था। ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம், आसानी से हम जय प्राप्त कर நம்மளால सकते हैं। ஜெயிக்க முடியும், हम जय पा सकते हैं। உடனே போய் ஜெயிச்சிடலாம். तुरंत जाकर जय पा सकते हैं। இத கேட்டுட்டு இருக்கும் போது इसे सुनते समय காலேபும் ஜோஷுவா கூட இன்னும் 10 பேர் போனாங்க. कालेब और जोशुआ के साथ 10 लोग गए थे। அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? उन्होंने क्या कहा पता है? பாருங்க 31 வசனத்தை வாசிக்கலாம். 30वें वचन को पढ़ेंगे। அவனுடனே கூட ஆ. கூட போய் வந்த மனிதரோ அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ நாம் போய் ஆ, அந்த ஜனங்களோட எதிர்த்து நிக்க நம்மாலே கூடாது, ஆ. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பாருங்க இங்க கூட சென்ற 10 பேர் என்ன சொல்றாங்க? यहाँ पर जो मिलकर और 10 जन थे वो लोग क्या बोलते हैं? அவங்க நம்மளை விட பலசாலி, वो हमसे बलवान है। நம்மள அவங்கள ஜெயிக்க முடியாது. हम उन पर जय नहीं प्राप्त कर सकते। காலேப் ஒரு பக்கம் சொல்றாரு, कालेब एक तरफ कहता है நம்ம ஜெயிக்கலாம், हम जय पा सकते हैं। நம்ம ஜெயிக்க முடியும், हम जय पा सकते हैं। உடனடியா போய் நம்ம ஜெயிக்கலாம். तुरंत जाकर हम जय पा सकते हैं। ஆனா இங்க மத்த 10 பேர் என்ன சொல்றாங்க? यहाँ पे बाकी 10 लोग क्या कहते हैं? அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, उन पर हम जय नहीं प्राप्त
कर सकते हैं, அவங்க நம்மளை விட பலசாலி. वो हमसे भी बलवान है। பாருங்க, ஆனந்தமா இருந்த அந்த ஜனங்கள் जो आनंदित थे वो लोग, இப்ப அவங்களுக்கு கூட ஒரு அவிசுவாசம் வந்துட்டு. उनके अंदर एक अविश्वास आता है। பாருங்க, ஏன் இந்த வித்தியாசம்? क्यों ये बदलावट? காலேப் ஒரு வார்த்தை சொல்றாரு, कालेब एक शब्द को कहता है, ஆனா காலேப் கூட போன ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. पर कालेब के साथ जो लोग गए वो लोग एक चीज कह रहे हैं। பாருங்க, இந்த ரெண்டு பேருடைய வார்த்தைகள்ல வித்தியாசம் ये இருக்குது. दोनों लोगों के बोलने में एक फर्क है। ஏன் இந்த வித்தியாசம்? क्यों ये फर्क है? அந்த வித்தியாசத்தினுடைய காரணம் என்ன? वो फर्क का क्या कारण है? காலேபுனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. कालेब का देखना जो है वो अलग था। இந்த மத்த ஜனங்களுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. बाकी लोगों का जो देखना है वो अलग था। இந்த ரெண்டு பேருடைய பார்வை வித்தியாசமா இருந்ததுனால दोनों लोगों का देखने का तरीका अलग था, इसलिए அவங்களால அந்த அந்த ஜனங்களை ஜனங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வர ஆரம்பிச்சது. इसके द्वारा लोगों के अंदर एक अविश्वास आने लगा। பாருங்க, காலேபுடைய ஸ்டேட்மெண்ட், कालेब का जो स्टेटमेंट है மத்த 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட், और बाकी बचे 10 लोगों का स्टेटमेंट, 10 பேர் சேர்ந்து சொல்லும் போது 10 लोग जब मिलकर कहते हैं ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் சிந்திச்சு तो பாருங்க. लोगों के अंदर कैसा रहेगा आप सोचकर देखिए। ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கிறாரு, व्यक्ति यहाँ पर चिल्ला रहा है, நம்மளால ஜெயிக்க முடியும், हम जीत सकते हैं करके, உங்களால முடியும், आपके द्वारा हो सकता है நீங்க करके, உடனடியே ஜெயிச்சிடலாம். आप तुरंत जय प्राप्त कर सकते हो। ஆனா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, और बाकी लोग मिलकर कहते हैं அவன் பேச்ச கேட்காதீங்க, उसके बातों में मत आओ, அவங்க போய் ஜெயிக்க முடியாது, आप जाकर विजय नहीं प्राप्त कर அவங்க सकते हो, எல்லாம் நம்மளை விட பலசாலி. वो लोग हमसे बलवान लोग हैं। இப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. स्टेटमेंट आते समय कैसा रहेगा आप सोचकर देखिए। பைபிள்ல இப்படிதான் நிறைய காரியம் நடக்கும். कलम में ऐसी चीज बहुत सारे जगह पर होता है। உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு மனுஷன் இருப்பாங்க, वो एकदम अच्छे रूप से परमेश्वर के प्रति बोलने वाला एक ही रहेगा, ஆனா கர்த்தருக்கு விரோதமா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. और परमेश्वर के विरुद्ध में बात करने वाले रहेंगे, बहुत सारे रहेंगे। பாருங்க, மீகாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். आपको मीका के बारे में पता होगा। மீகா ஒரே ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறாரு, मीका एक ही भविष्यवक्ता है, ஆனா அங்க ஆகாப் 400 தீர்க்கதரிசிகளை கூடி வச்சிருந்தான். पर आहाब ने 400 भविष्यवक्ताओं को इकट्ठा करके रखा था। அந்த 400 பேரும் பொய்யான தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. वो 400 भविष्यवक्ता झूठे भविष्यवाणी कर रहे थे। ஆனா அந்த மீகா வித்தியாசமா சொன்னா. पर मीका जो है वो अलग तरीके से कहता है। ஒரு மனுஷன் தான், वो एक ही व्यक्ति था, அங்க 400 பேர் பொய்யா சொன்னாங்க. और 400 लोग झूठी भविष्यवक्ता யாரை நம்புவாங்க ஜனங்கள்? लोग किस पर विश्वास करेंगे? அதிகமா எங்க இருக்காங்களோ அங்கதான் நம்புவாங்க. जहाँ पर ज्यादा लोग हैं वहां पर वो विश्वास करेंगे। இன்னைக்கு உலகம் அப்படிதான். आज संसार भी वैसे ही है। நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா अब बहुत सारे लोग हैं तो அவங்கதான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. वो लोग जो कहते हैं वही बराबर करके सोचेंगे। அப்படி இல்ல, वैसा नहीं है। நம்ம வேதத்தை நம்பணும். हम कलाम पर विश्वास करना है। இங்க காலேப் ஒரே ஒரு ஆள், यहाँ पर कालेब एक ही व्यक्ति है। 12 பேர் உள்ள போனாங்க. यहाँ पर 12 लोग जो अंदर गए, யோசுவாவும் காலேபும் அங்க இருந்தாங்க. योशुआ और कालेब वहां पर थे, மிச்ச 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட் வித்தியாசமா இருந்தது. और बाकी 10 लोगों का स्टेटमेंट अलग था। ஆனா காலேபும் யோசுவாவும் வேற மாதிரி சொன்னாங்க. पर कालेब और योशुआ जो है अलग तरीके से बोले। இந்த காலேபும் யோசுவாவும் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. कालेब और योशुआ ने अच्छे संदेश को लाया, ஆனா 10 பேர் தீமையான செய்தி கொண்டு வந்தாங்க. 10 लोग जो है वो बुरे संदेश को लाए। இதுக்கு காரணம் என்ன? इसका कारण क्या है? அவங்களுடைய பார்வை, उनका जो नजर, அவங்க பார்த்த பார்வையில தான் வித்தியாசம் இருக்குது. उनके नजर में वहाँ पे एक फर्क था। இன்னைக்கு நீங்க பார்க்கிற பார்வையில தான் आज आप जिस नजर से देखेंगे உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாறும். आपका स्टेटमेंट जो है वो बदलेगा। உங்க வாயின் வார்த்தைகள்ல आपके मुंह से जो शब्द निकलते हैं கர்த்தர் அதை கவனிச்சு கொண்டிருப்பா. परमेश्वर उस पर गौर करता है। யோபு நீங்க பாத்தீங்க போது अय्यूब को यदि देखेंगे तो அவனுடைய நண்பர்களும் வந்தாங்க. उसके दोस्त लोग भी आए वहां पर। 3 நண்பர்கள் வந்தாங்க. 3 दोस्त लोग आए, யோபுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. अय्यूब के विरुद्ध में बात करने लगे। நீ वो ஏதாவது பாவம் செய்திருப்பாய், तूने कोई पाप किया இப்படி रहेगा, பலவிதமான வார்த்தைகள் சொன்னாங்க. ऐसे बहुत सारे वाक्य वहां पर कहे। எல்லாம் முடிஞ்சது. सब कुछ हो गया। கடைசி கட்டம் வரும்போது वो आखिरी समय आते समय கர்த்தர் இந்த அய்யூபுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார், परमेश्वर ने अय्यूब के दोस्तों को देखकर कहा, நான் உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். मैं तुम्हारे बातों को सुन रहा था। என் அய்யூப மாதிரி நீங்க என்னை பற்றி நீங்க பேசவே இல்ல. अय्यूब के जैसे मेरे बारे में आपने बात नहीं किया। அய்யூப் என்னை பற்றி ரொம்ப அருமையா பேசினா. अय्यूब ने मेरे बारे में अच्छी तरह से बात किया। தேவன் நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर जो है अपने मुंह से निकलने वाले शब्द को देख रहा है। யோபு சொன்னார், वहाँ पे
अय्यूब ने कहा, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் சரி, यदि मेरा मांस जो है नाश हुआ तो भी என் ரட்சகரை சொந்த கண்ணால் நான் பார்ப்பேன். मेरे उद्धारकर्ता को मेरे आंखों से मैं देखूंगा। அவன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி காமிச்சான். वो अपने विश्वास को वहां पे प्रकट करके दिखाता है। அவனுடைய சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை, उसका परिस्थिति जो है बहुत भयानक परिस्थिति था, ஆனா அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. पर उसका नजर जो है अलग था। அந்த 3 நண்பர்கள் அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. वो 3 दोस्त जो थे उनका नजर अलग था। யோபுனுடைய பார்வையும் अय्यूब का नजर அந்த 3 நண்பர்களுடைய பார்வையும் और 3 दोस्तों का जो नजर था வித்தியாசமா இருக்குது. वो अलग था। யோபு சொல்றார், अय्यूब कहता है, நான் சோதிக்கப்பட்ட பின்பு मैं परखने के बाद நான் பொன்னாக விளங்குவேன். मैं सोने के माने चमकूंगा। அவனுக்கு தெரியும், उसे पता है நான் இப்ப சோதிக்கப்படுகிறேன். मैं जो है परखा जा रहा हूँ। எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது, बहुत सारे परिस्थिति आते हैं, அவனுடைய சூழ்ந்து வந்தது. उसे घेर कर आते हैं वहां ஆனா पर। இவனுடைய பார்வை ஒரே ஒரு இடத்துலதான் और இருந்தது. उसका नजर केवल एक ही के ऊपर था। அவன் யெகோஷுவா மட்டும் தான் பாத்துக்கிட்டு वो இருந்தான். केवल यहोशुआ को ही देख रहा था। பாருங்க, இங்க காலேபை பற்றி பார்க்கும்போது यहाँ पे कालेब के बारे में देखते समय இந்த காலேபும் அந்த இடத்துக்குள்ள போறான். ये कालेब भी उस जगह के अंदर जाता है அவனோடு கூட எல்லாரும் 12 பேர் சேர்ந்து போறாங்க. और उसके साथ जो है 12 लोग मिलकर जाते हैं। 12 பேரும் உள்ள போய் வேவ் பாக்குறாங்க. 12 लोग अंदर जाकर अच्छे से देखते हैं, ஆனா காலேபுக்கும் யோசுவாவுடைய பார்வை வித்தியாசமா पर இருந்தது. वहां पर कालेब और जोशुआ का नजर अलग था। ஆனா மத்த 10 பேரும் और बाकी जो 10 जन थे தீமையான செய்தியை கொண்டு வந்தாங்க. वो जो है बुरा संदेश को लाए। அது என்ன செய்தி? वो क्या संदेश है கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். और हम देखेंगे वहां पर। 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 32वें वचन को हम पढ़ेंगे। நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, அந்த 10 பேர் என்ன சொன்னாங்களாம்? वो 10 लोगों ने क्या कहा, நம்ம அங்க போய் சுதந்திரிக்க போற தேசம், हम जिस देश को अपनाने वाले हैं அது தன்னுடைய ஜனங்களை பட்சிக்கிற ஒரு தேசம். वो अपने लोगों को भस्म करने वाला एक देश है। எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. कैसा एक स्टेटमेंट है देखिए। அந்த தேசம் அந்த ஜனங்களே சாப்பிட்டுருமா. वो देश जो है उनके लोगों को ही खा लेगा। இன்னும் வாசிக்கலாம். और हम पढ़ेंगे नीचे, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும், நாங்கள் அதுல பார்த்த ஜனங்கள், இவங்க யார பார்த்தாங்க? इन लोगों ने क्या देखा, இவங்க சொல்றாங்க, நாங்க அங்க பார்த்த ஜனங்கள். हमने वहां पर देखते समय वो लोग जो थे, இவங்களுடைய பார்வை ஜனங்கள் மேல இருந்துச்சு. इनका जो नजर वहां के लोगों के ऊपर था। இந்த 10 பேரும் இவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது, 10 लोग जहाँ पे वहां पर स्टेटमेंट देते, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது वो स्टेटमेंट को देते समय இவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது. उनका नजर कैसा था करके बताता है। இவங்க யார் மேல கண் வச்சாங்க? इनका नजर किसके ऊपर था? அந்த ஜனங்கள் மேல வந்தது. वहाँ के लोगों के ऊपर आया। அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? वहाँ के लोग कैसे थे? பாருங்க, திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. हम फिर से उस वचन को पढ़ेंगे। அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாசிங்க. उस छोटा सा स्टेटमेंट को हम पढ़ेंगे। நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, இந்த 10 பேரும் என்ன பார்த்தாங்க? वो 10 लोगों ने क्या देखा? அங்க உள்ள ஜனங்களை பார்த்தாங்க. वहाँ के लोगों को देखा। அவங்க எப்படி இருந்தாங்களா? वो लोग कैसे थे? பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்களா? वो लोग बड़े बड़े लोग थे। கிரேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. उनका रूप जो है बहुत बड़ा था। அவங்க மெஷர்மென்ட் வந்து ரொம்ப பெரிய மெஷர்மென்ட். उनका लंबाई जो है बहुत बड़ा था। அவங்க ஹைட் வந்து பெரிய ஹைட். उनका ऊंचाई जो है बहुत बड़ा था। அத ஹீப்ருல வந்து மித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. इब्रानी भाषा में हम मिद्दा करके कहते हैं। மித்தா அப்படின்னா मिद्दा का मतलब है மிகவும் பெரிய ஆட்கள். बहुत बड़े लोग। இவங்க பாருங்க, இவங்களுடைய பார்வை யார் மேல இருந்தது? इनका नजर किनके ऊपर था? ஜனங்கள் மேலதான் இருந்தது. लोगों के ऊपर था। ஆனா காலேப் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. पर कालेब ने उसके बारे में उसने बात नहीं की है। இவனும் அங்கதான் போனா, ये भी वहां पर ही गया था। ஆனா இவனுடைய பார்வை ஜனங்கள் மேல இல்ல. इसका नजर जो है लोगों के ऊपर नहीं गया। அப்ப இவனுடைய பார்வை யார் மேல இருந்தது? तो इसका नजर किसके ऊपर था? இவனுடைய பார்வை इसका जो नजर தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல இருந்தது. परमेश्वर के वाचा के ऊपर था।
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? परमेश्वर का वाचा क्या है? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன். वो दूध और मधु जहाँ पर दौड़ता है उस देश को तुम्हें दूंगा। இந்த வாக்குத்தத்தத்தை அவங்க பார்த்தாங்க. इस वाचा को ही उन्होंने देखा वहाँ पर। அங்குள்ள ஜனங்கள் அவங்க பார்க்கல. वहाँ पर लोगों को उन्होंने नहीं देखा। காலேபும் யோசுவாவும் कालेब और योशुआ जो है அவங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. उनका जो नजर थोड़ा अलग था। அந்த ஜனங்களை பார்க்கல. वो लोगों को नहीं देखे थे। அவங்க ஜனங்களை பார்க்கறதை விட वो लोगों को देखने से ज्यादा அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. परमेश्वर के वाचा को देख रहे थे। ஒருவேளை அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம், ऐसा यदि ऐसा हो सकता है, இவ்வளவு பெரிய ஆட்களை நம்ம ஜெயிக்க போறோம், इतने बड़े लोगों के ऊपर जय पाने वाले हैं। தேவன் இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம கையில ஒப்பு கொடுக்க போறார், परमेश्वर ऐसे लोगों को अपने हाथों में देने वाला है। பார்க்கிறதுக்கு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. देखने के लिए लोग बहुत बड़े लगते हैं। இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ தேசங்களை ஜெயித்து வந்துட்டோம். अब तक हमने बहुत सारे देशों के ऊपर विजय प्राप्त की है। ஆனா இப்போ நம்ம பார்க்கிற இந்த தேசம் पर हम जब अभी जो देश को देख रहे हैं, ஒரு பெரிய பெரிய ஆட்கள் உள்ள தேசமா இருந்தாலும் बहुत सारे बड़े लोग यहाँ पर रहते हैं। தேவன் இவர்களை நம்ம கையில ஒப்பு கொடுக்க போறார். परमेश्वर इन्हें अपने हाथों में सौंपने वाला है। இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்தார். इसके लिए परमेश्वर ने हमें यहाँ पर लाया है। அவங்களுடைய பார்வை அப்படி இருந்துச்சு. उनका नजर इस तरीके से था। அவங்க அந்த ரூபத்தை பார்க்கல, उन्होंने वहाँ पर रूप को नहीं देखा, அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தாங்க. उन्होंने परमेश्वर के वाचा को देखा है। இன்னைக்கு அதே போல आज इसी तरह நீங்க உங்ககிட்ட இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க. आपके पास जो बीमारी है उसे मत இது देखिए। எவ்வளவு பெரிய வியாதி, ये कितना बड़ा बीमारी है, இது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம், ये कितना बड़ा कष्ट का काम है। இது எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. अब मुझे बहुत सारे तकलीफ है। உங்களுக்கு வருகிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம், आपको जो परेशानी आता है वो बहुत बड़े रहेंगे। ஆனா அந்த பெரிய பிரச்சனையை பார்க்காதீங்க. उस बड़े परेशानी को मत देखिए। நீங்க யார பார்க்கணும்? आपको किसे देखना है? உங்களை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற யெகோஷுவாவை பாருங்க. आपको सब चीजों से छुटकारा देने वाले यहोशुआ मेसिया को देखिए। आप அவரை பார்க்கும்போது उसे जब आप देखेंगे அவர் நமக்கு விடுதலை தருவார். वो हमें छुटकारा देगा। அவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். वही हमें छुटकारा देने वाला இன்னைக்கு है। நம்ம எப்படி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. आज हम कैसे आप सोच कर देखिए, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारे जीवन कैसे सोच कर உங்களுடைய देखिए। பார்வை எது மேல இருக்கு? आपका नजर किसके ऊपर है उसे देखिए। உங்களுடைய பார்வை உங்ககிட்ட இருக்க வியாதி மேல இருக்குதா? आपका नजर जो है आपकी बीमारी के ऊपर है क्या? உங்களுடைய பார்வை உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தின் மேல இருக்குதா? आपका नजर आपके जो कमजोरी है उसके ऊपर है क्या? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் மேல இருக்குதா? आपके ऊपर जो परेशानी है उसके ऊपर है क्या? உங்க பார்வையை கொஞ்சம் மாத்துங்க. आपके नजर को थोड़ा बदलिए। தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वाचा दिया है। அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க. उस वाचा को आप याद कीजिए। விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான विश्वासियों के द्वारा होने वाला चिन्ह जो இந்த है, விசுவாசிகள் மூலமா ஒரு அடையாளம் நடக்கும். और विश्वासियों के द्वारा एक चिन्ह होता है। இந்த விசுவாசிகளுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். ये विश्वासियों का जो नजर है वो एक अलग है। அவங்க என்ன செய்வாங்க? वो लोग क्या करते हैं? என் நாமத்தினாலே मेरे नाम से பிசாசுகளை துரத்துவீர்கள். वो शैतान को भगाएंगे। விசுவாசிகளுடைய பார்வை எங்க वो இருக்கும்? विश्वासियों का नजर कहाँ पर होता அந்த है? பிசாச பார்க்க वो மாட்டாங்க. लोग शैतान को नहीं देखेंगे। ஐயோ எவ்வளவு பெரிய பிசாசு, अरे कितना बड़ा शैतान है ये। பயங்கரமான பில்லிய சூனிய கட்டு, एक भयानक मांत्रिक चीज है, பயங்கரமான ஒரு ரூபம் இருக்குது. एक भयानक रूप है। இதெல்லாம் எப்படி ஜெயிக்க போறோம்? इसके ऊपर कैसे विजय प्राप्त அப்படி करेंगे? பார்க்க மாட்டாங்க. ऐसा नहीं देखेंगे वो लोग। விசுவாசியினுடைய பார்வை வித்தியாசமான वो ஒரு பார்வை. विश्वासियों का नजर एक अलग नजर है। அவங்க பிசாசுகளை பார்க்கும்போது वो लोग शैतान को देखते समय, அது எவ்வளவு பெரிய பிசாசால இருந்தாலும் वो कितना बड़ी शैतान क्यों ना हो, இந்த விசுவாசிகள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை वो பார்ப்பாங்க. विश्वासी जो है परमेश्वर ने दिया हुआ वाचा को என் देखेंगे। நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். मेरे नाम से शैतान को भगाएंगे। இந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம விசுவாசம் இருக்கணும். इस वाचा के ऊपर हमारे विश्वास होना चाहिए। கண்டிப்பா நீங்க துரத்துவீங்க. वो जरूर आप भगाओगे उसको। உங்களால முடியும். आपके द्वारा वो होगा। உங்களுடைய பார்வை யெகோஷுவா மேல இருக்கட்டும். आपका यहोशुआ केवल यहोशुआ के ऊपर रहने दीजिए। உங்களுடைய பார்வை அவருடைய நாமத்து மேல இருக்கட்டும். आपका नजर जो है उसके नाम के ऊपर रहने दीजिए। ரூபம் பெருசா இருக்கலாம். वो रूप यदि बड़ा होगा, லேகியோன் மாதிரி பெரிய பெரிய பிசாசுகள் वो இருக்கலாம். लेगियन जैसे बड़े बड़े शैतान होंगे, ஆனா நீங்க லேகியோனை பார்க்காதீங்க. पर आप लेगियन को मत देखिए। நிறைய பேர் பிசாசுல பேசுவாங்க. बहुत सारे लोग शैतान से बात करते हैं। பிசாசுல எல்லாம் பேச வேண்டியது இல்ல. वो शैतान के साथ बात करेगा என் जरूरत नहीं है। நாமத்தினாலே பிசாசுகள்ட்ட பேசுவீங்கட்டா இருக்குது. मेरे नाम
नाम से शैतान के साथ बात करेंगे, ऐसा है क्या? அப்படி கிடையாது. ऐसा नहीं है। அவருடைய நாமத்தினாலே उसके नाम से பிசாசுகளை துரத்துவீர்கள். आप शैतान को भगाएंगे। அவன் எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் वो பரவாயில்ல, किस तरह का शैतान क्यों ना हो, அவருடைய ரூபத்தை பார்க்க उसके வேண்டாம். रूप को मत देखिए। தேவன் நம்மளோடு கூட वो இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। காலேப் ஜோஷுவாவுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. कालेब और जोशुआ का जो नजर वो अलग था। ஆனா கூட சென்ற 10 பேரும் पर उसके साथ जो 10 लोग थे, அந்த அந்த பட்டணத்துல இருந்த பெரிய பெரிய ஜனங்களை பார்த்தாங்க. वो शहर के वो बड़े बड़े लोगों को वो देख रहे थे। அவங்க ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க, அத பார்த்தாங்க. वो लोग बहुत बलवान है, उसे वो लोग देख रहे थे। நிறைய பேர் காமிப்பாங்கல்ல, बहुत सारे लोग दिखाएंगे ना, வந்து பாரு आके देख करके। ஆனா நீங்க பார்க்கும்போது पर आप जब देखते हो, இத பார்க்க வேண்டாம். आप इसे नहीं देखना है। நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை பாருங்க. हमारे लिए क्रूस पर मारा गया योशुआ को देखिए। அவரை பார்க்கும்போது எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். उसे देखते समय सब कुछ आप विजय प्राप्त कर இந்த सकते பலத்தை காமிக்கிறவங்க हो। इस जो बल को दिखाते हैं, ஒரு 10 தடவை டிசென்ட்ரி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், वो 10 बार जो है जुलाब आएगा तो हो गया, எல்லாம் பினிஷ். वो सब कुछ खत्म हो जाएगा। அது ஒண்ணும் கிடையாது. वो कुछ नहीं है। ஒரு ரெஸ்லரா பாக்ஸர் நினைக்கிறேன், एक बॉक्सर है, அவர் ஃபைனல் டெஸ்ட்ல பாக்ஸிங் பண்ணும்போது वो फाइनल मैच में बॉक्सिंग करते समय அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நான் வீடியோல பார்த்தேன். उन्होंने एक स्टेटमेंट को दिया, मैंने एक वीडियो में देखा था। இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. परमेश्वर ने मुझे छुटकारा दिया करके। அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் वो उतना बलवंत थे, அவங்களுடைய பார்வை தேவன் மேல இருக்குது. उनका नजर जो है परमेश्वर के ऊपर है। இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எங்க இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज हमारा नजर कहाँ पर है देखिए। நம்மளுடைய பார்வை வாக்குத்தத்தம் மேல இருக்கட்டும். हमारा नजर जो है वाचा के ऊपर है। பாருங்க, இங்க இந்த 10 ஜனங்களும் பாக்குறாங்க. यहाँ पर 10 लोग देखते हैं, அங்குள்ள ஜனங்கள் பெரிய பெரிய ஜனங்கள், वहाँ के लोग बहुत बड़े बड़े लोग அவங்க हैं, பலசாலி. वो लोग बहुत बलवान हैं। அந்த பட்டணம் அங்குள்ள ஜனங்களே சாப்பிடுறது. और वहाँ का जो देश है वो लोगों को ही निगल लेता है। அப்படிப்பட்ட அந்த இடம் वैसा एक जगह है वो, நம்மளால ஜெயிக்க முடியாது. हम जय नहीं पा सकते। நம்ம இப்பெல்லாம் அங்க போக வேண்டாம். हम अभी नहीं जाएंगे वहाँ पर। எல்லாம் நெகட்டிவா பேசுவாங்க. सब नेगेटिव तौर से बात कर रहे थे। சில ஜனங்கள் அப்படிதான் பேசுவாங்க. बहुत सारे लोग ऐसे बात करते हैं ना, ஏதாவது செய்ய முடியாது, मेरे से नहीं होगा, என்னால முடியாது, मेरे से नहीं होगा, ஒன்னாலையும் முடியாது, मेरे से भी नहीं होगा, நம்மளால ஜெயிக்க முடியாது, हमारे द्वारा ये होगा ही नहीं करके, நம்ம இதை விட்டு நம்ம தூரம் விலகி இருக்கிறது நல்லது. हम इससे दूर रहेंगे वही अच्छा है करके। இதுதான் விசுவாசமா? यही विश्वास है क्या? இது விசுவாசம் இல்ல. ये विश्वास नहीं है। தேவன் எல்லாத்தையும் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். परमेश्वर ने हमारे हाथ में सब कुछ सौंप दिया है। சகல பிசாசுகளையும் ஒப்பு கொடுத்துட்டார். सारे शैतान को हमारे हाथों में दे दिया है। எல்லா வியாதியையும் ஒப்பு கொடுத்துட்டார். हर तरह की बीमारियों को हमारे हाथ में दे दिया है। எல்லா பலவீனத்தையும் அவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டார். सब कमजोरियों को हमारे हाथ में दे दिया है। நீங்க அதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யலாம். आप कैसे कर सकते हो आप कर सकते हो। நீங்க என்னென்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ அப்படி நீங்க செய்யுங்க. आप क्या क्या करना चाहते हो आप कीजिए। அந்த வியாதிக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யலாம். उस बीमारी के ऊपर क्या करना चाहते हो आप இன்னைக்கு कीजिए। நம்மளுடைய பார்வை எங்க இருக்குது? आज हमारा नजर कहाँ पर है? இந்த காலேபனுடைய பார்வை போல ये कालेब का जैसा नजर था, அப்படி ஒரு பார்வை நமக்குள்ளது மாறட்டும். वैसे एक नजर हमारा भी இந்த होने 10 दीजिए। பேரும் பார்த்தாங்க. ये 10 लोगों ने वहाँ पर देखा, ஜனங்கள்லாம் பெரிய பெரிய वो ஜனங்கள். लोग जो है बहुत बड़े बड़े है। பாருங்க 33 வாசிக்கலாம். हम 33वें वचन को हम पढ़ेंगे। என்னாகுமோ 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். गिनती 13 उसमें 33। அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்க, இந்த 10 பேரும் ஒரு காரியம் சொல்றாங்க. 10 लोग एक स्टेटमेंट को बोलते हैं। அங்க ராட்சதர்கள் இருந்தாங்க, वहाँ पे राक्षस लोग रहते हैं। அங்க ஆனாக்கின் புத்திரர்கள் இருந்தாங்க. वो आनाक के बच्चे वहाँ पर थे। ஆனாக்கின் புத்திரர்னா वो आनाक के बच्चे का मतलब, இந்த ஆனாக்கின் புத்திரரும் பெரிய பெரிய ஆட்களாம். ये आनाक के बच्चे जो है वो भी बड़े बड़े लोग थे। அவங்கதான் ராட்சதர்கள். वो लोग ही राक्षस लोग थे। அது திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. उसे फिर से हम पढ़ेंगे। ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சத பிறவியான ஆனாக்கின் புத்திரர்கள், वो राक्षस के बच्चे जो
आनाक के बच्चे थे। சோ இந்த ஆனாக்கின் புத்திரர்கள் யாரு? वो आनाक के बच्चे कौन थे? ராட்சதர்களின் பிள்ளைகள். वो राक्षस के बच्चे थे। ராட்சதர்கள் பிள்ளைகள் யாரு? वो राक्षस के बच्चे कौन है? ராட்சதர்கள் தான். वो लोग भी राक्षसी है। அரக்கனுடைய பிள்ளை அரக்கன் தான். वो राक्षस के बच्चे राक्षसी है। இவங்க என்ன இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. 10 लोग क्या कहते हैं देखिए। அந்த ஜனங்கள் பெரிய பெரிய ஜனங்கள், वो लोग जो है बहुत बड़े बड़े लोग हैं, பலவான்கள், वो बलवान लोग हैं। அங்க ராட்சதர்களை பார்த்தோம். हमने राक्षस लोगों को देखा। அவங்க ஆனாக்கின் புத்திரர்கள், वो आनाक के बच्चे। எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ये लोग ने सबके ऊपर जानकारी இந்த प्राप्त की है। ராட்சதர்கள் யாரு? ये राक्षस लोग कौन है? யாருடைய பிள்ளைகள்? ये किसके बच्चे? கரெக்டா வேவ பார்த்து வச்சிருக்காங்க. बराबर उन्होंने देख कर रखा है वहाँ पर। காலேப் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. कालेब ने उसके बारे में कुछ बात नहीं किया। அவனுக்கு இது தெரியாதா? उसे वो ये नहीं जानता है क्या? அவனுக்கு தெரியாதா? அவன் ராட்சதரை பார்க்கலையா? उसने राक्षस को देखा नहीं है क्या? இது எல்லாமே அவனுக்கு தெரியும். ये सब कुछ वो भी जानता है। ஆனா அவன் அதை பத்தி பேசல. पर उसने उसके बारे में बात नहीं ஆனா किया। மிச்ச 10 பேரும், और बाकी 10 लोग जो है, நாங்க அங்க பெரிய பெரிய ஆட்களை பார்த்தோம், हमने वहाँ पर बहुत बड़े बड़े लोगों को देखा, அரக்கன்களை பார்த்தோம், वो राक्षस लोगों को देखा, ஆனாக்கின் புத்திரர்களை பார்த்தோம், वो आनाक के बच्चों को देखा। அவங்க நம்மளுடைய அவங்க பார்வையில उनके नजर में நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். हम कीड़े के समान है करके बोलता है। சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க நின்னுகிட்டு आप सोचकर देखिए, आप खड़े हो கீழே ஒரு வெட்டுக்கிளி வைங்க, और नीचे एक कीड़ा है वहाँ पर, அந்த வெட்டுக்கிளிய நீங்க நினைச்சுக்கிடுங்க. वो कीड़ा जो है आप है करके सोच लीजिए। அப்ப நீங்க யார பாத்துக்கிட்டு இருக்கீங்க? मतलब आप किसे देख रहे हो? அரக்கனை பாத்துக்கிட்டு एक राक्षस को देख रहे हो। வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்களா? वो कीड़े के समान थे वहाँ पर। அப்போ அந்த ராட்சசர்கள் எவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க பாருங்க. ये राक्षस लोग कैसे बड़े होंगे करके सोचकर देखिए। கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर का अगर इच्छा होगा तो இந்த அரக்கர்களை பற்றி மாத்திரம் நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். केवल इस राक्षस लोगों के बारे में हम देखेंगे। இந்த அரக்கர்கள் ஒவ்வொரு தேசத்துல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? वो राक्षस लोगों को सब देश में क्या बोलकर उन्होंने उनको पुकारा, இவங்களுடைய ஹைட் எவ்வளவு பெருசு, उनका हाइट कितना था, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ये सारे चीजों के बारे में हम देखेंगे। பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? यहाँ पे लोग क्या कहते हैं? நாங்க அவங்களுக்கு முன்னாடி हम उनके सामने நாங்க வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், कीड़े के समान थे। அவங்க பார்வையிலும் நாங்க அப்படிதான் இருந்தோம். उनके नजर में भी हम लोग वैसे ही थे। யாருடைய பார்வையில? किसके नजर में? அந்த அரக்கனுடைய பார்வையில நாங்க வெட்டுக்கிளைய போறோம். वो राक्षसों के नजर में हम कीड़े के समान थे। முதலாவது இவங்க அந்த ஜனங்களை பார்த்ததே தப்பு. पहला जो है वो लोगों को देखना ही गलत था। அடுத்தப்ப அவங்க ஃபீலிங்க பாக்குறாங்க. उसके बाद उनके फीलिंग को वो लोग देखते அந்த हैं। ராட்சதர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? वो राक्षस लोगों का नजर कैसा था? அந்த ராட்சதர்கள் எங்க பையங்களை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க? वो राक्षस जब हमें देख रहे थे वो किस नजर से देख रहे थे? வியாதி உங்களை பார்க்கும்போது எப்படி பாக்குது அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். वो बीमारी आपको देखते समय कैसा वो सोच रहे हैं उसके बारे में आपको नहीं सोचना है। ஒரு பிசாசு உங்களை பார்க்கும்போது என்ன தோரணையில பாக்குதுன்றத நீங்க யோசிக்க வேண்டாம். एक बीमारी आपको देखते समय वो क्या सोच रहा है करके उसके बारे में आपको नहीं चिंता करना சில है। பிசாசு விரட்ட போவாங்க. बहुत सारे समय में वो शैतान को भगाने जाएंगे। என் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. मेरे साथ बहुत सारे लोग आए। அப்போ பிசாசு பிடிச்ச நபர்களை ஜெபம் பண்ணும்போது वो शैतान से पीड़ित लोगों के लिए प्रार्थना करते समय என் கூட வந்தவங்க मेरे साथ जो आते वो लोग ஒழுங்கா கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். वो अच्छे से आँख को बंद करके प्रार्थना करना கண்ணை चाहिए। திறந்து என்ன நடக்குன்னு பாப்பாங்க. वो आंखों को खोलकर देखेंगे क्या हो रहा है करके। அந்த பிசாசு பிடிச்ச நபர் वो जो शैतान से पीड़ित जो लोग हैं அவங்கள பார்த்து கோபமா அப்படி பார்த்துட்டுனா वो उनको देखकर एक क्रोधित नजर से देख लिया तो அவ்வளவுதான். போகும்போது அப்புறம் அந்த ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது वो उतना ही वो प्रार्थना करके निकलते समय என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, मेरे से वो लोग पूछते रहेंगे, பிரதர் என்னை பார்த்து ஒரு முறைச்சது பாருங்க. ब्रदर मुझे देखकर उसने एक नजर से देखा। அப்ப அவ்வளவு கோபமான பார்வையில பார்த்தது. ऐसे क्रोधित नजर से उसने मुझे देखा। அது என்ன நிலைமையில பாக்குன்னு சொல்லி உங்களை யாரு பார்க்க சொன்னா? वो किस तरीके से देख रहा है, किसने बोला आपको देखने के நம்ம लिए? ஒரு வாக்குத்தத்தத்தோடு போறோம். हम एक वाचा के साथ वहाँ पर जा रहे हैं। என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். मेरे नाम से शैतान को भगाएंगे। அந்த பிசாசு நீ எப்படி பாக்குது அத பார்க்க போல. वो शैतान मुझे कैसे देख रहा है उसे नहीं देखने जा அந்த रहे हैं। வியாதியை நீ எப்படி பாக்குது அத பார்க்க போல. वो बीमारी कैसा देख रहा है उसे नहीं देखने जा रहे हैं हम। பாருங்க, அந்த டைம்ல யெகோஷுவாவுடைய நாட்கள்ல उस समय में योशुआ के समय में இந்த குஷ்டரோகிகளுக்கு மருந்தே கிடையாது. वो कोढ़ी व्यक्ति के लिए कोई वहाँ पे
औषधि नहीं था, அவங்கள அவங்க மேல கை கூட வைக்க மாட்டாங்க, उनके ऊपर हाथ भी नहीं रखेंगे, அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க, उनके बाजू में भी नहीं जाएंगे, ஏன்னா அந்த வியாதி இவங்களை தொற்றுங்கிற பயம். क्योंकि वो बीमारी इन्हें छू लेगा करके उनको डर. ஆனா யெகோஷுவா पर यहोशुआ जो है அந்த வியாதியஸ்தரை தொட்டு குணப்படுத்தினார். वो बीमारी से पीड़ित लोगों के ऊपर हाथ रखकर वो प्रार्थना करता है. இன்னைக்கு அந்த 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 இது என்ன சொல்லுவாங்க, குஷ்டரோகி போல, आज वो कोड़ी व्यक्ति जो है, அந்த குஷ்டத்தை போல वो कोड़ी के माने இன்னைக்கு இந்த கொரோனா आज ये कोरोना भी है, தொடுறதுக்கே பயப்படுறாங்களே. छूने के लिए भी डरते हो लोग. அந்த வியாதியை பார்க்காதீங்க, वो बीमारी को मत देखिए, அந்த வியாதியினுடைய நிலைமையை பார்க்க வேண்டாம், वो बीमारी के परिस्थिति को मत देखिए, आप நீங்க அந்த வியாதியை பார்க்காதீங்க, आप उस बीमारी को मत देखिए, அந்த வியாதியை குணமாக்க வல்லமை கொடுத்த தேவனை பார்க்கணும். वो बीमारी को छुटकारा देने वाले परमेश्वर को देखिए, आप நம்மளுடைய பார்வை அவர் மேல இருக்கணும். हमारा नजर उनके ऊपर रखिए, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करने वाला परमेश्वर இன்னைக்கு है. இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய அரக்கனை போல இருக்குது, आज कोरोना जो है बड़ा राक्षस के माने है, वो இது ஒரு பெரிய ராட்சசனை போல இருக்குது. एक बड़े राक्षस के माने वो है. அந்த அரக்கனுடைய பேர் என்ன? वो राक्षस का नाम क्या है? அந்த அரக்கனுடைய பேர் வந்து கொரோனா. वो राक्षस का नाम है कोरोना. இந்த கொரோனா எப்படி பாக்குது நீங்க பார்க்க வேண்டாம், कोरोना कैसा देख रहा है उसे आपको देखना नहीं நீங்க है, பார்க்கக்கூடியது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. आपको केवल परमेश्वर के वाचा के ऊपर ध्यान देना है. நீங்க அதை ஜெயிப்பீங்க. आप उस पर जय पाएंगे. இந்த வியாதியை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டா, इस बीमारी को आपके हाथ में सौंप दिया है பாருங்க, இது ஒரு परमेश्वर ने. அரக்கன். ये एक राक्षस है, देखिए. பாருங்க, இந்த அரக்கனை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். ये राक्षस के बारे में थोड़ा सा मैं बोलता हूँ. இந்த அரக்கன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் நம்ம பார்க்க போறோம். ये राक्षस का अर्थ क्या है उसे हम देखने वाले हैं. இதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். इसका डिकोडिंग को हम देखने वाले हैं. இந்த இங்கிலீஷ்ல இதுல இத ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. इंग्लिश में उसे जायंट करके बोलते हैं. ஜெயண்ட் அப்படின்னா जायंट का मतलब है ஒரு பெரிய உருவம் அப்படின்னு சொல்லி एक அர்த்தம். बड़ा एक रूप, उसका मतलब. அதான் ஜனங்கள் பெரிய ரூபத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, लोग बोलते हैं ना एक बड़े रूप में था करके. இந்த 10 பேரும் சொன்னாங்கல்ல, 10 लोगों ने कहा ना वहां पर. அவங்க அந்த ஜனங்கள் பார்க்கும்போது பெரிய ஆட்களா இருந்தாங்க. वो लोग देखते समय वो लोग बड़े लोग के माने थे. சோ இந்த ஜெயண்ட் அப்படின்னா ये जायंट का जो मतलब है அதுக்கு அர்த்தம் வந்து பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका अर्थ जो है बहुत बड़ा. அப்போ பெரிய பெரிய நபர்கள், तो बड़े बड़े लोग जो है அவங்களதான் ஜெயண்ட். उसे जायंट करके இது बोलते हैं. அவங்களுடைய ரூபத்தை குறிக்குது. ये उनके रूप को दर्शाता है. பாருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு போறேன். मैं थोड़ा थोड़ा करके लेकर जाता हूँ. ஜெயண்ட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? जायंट का मतलब क्या है? ஹியூஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब है बहुत बड़ा, பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். एकदम बड़ा. இந்த ஜெயண்ட்க்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்கன்னா, जायंट को हिब्रू में हम क्या बोलेंगे? பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க, आप स्क्रीन में देखिए. அத நெஃபில் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे नेफिल करके बोलते हैं. நெஃபில் அப்படிங்கிற வார்த்தை, नेफिल जो शब्द है அதுக்கு அர்த்தம் என்னது? उसका अर्थ क्या है? அரக்கன், उसका अर्थ है राक्षस, அதாவது பெரிய, एक बड़ा सा, ஹியூஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். एक बड़ा सा चीज करके मतलब இப்போ है. இதனுடைய டீகோடிங் பார்க்கலாம். अभी इसका डिकोडिंग को हम இத देखेंगे. இத பன்மை சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா इसे हम अनेक वचन, अनेक वचन में देखेंगे तो அந்த ஜெயண்ட், ஜெயண்ட்ஸ், ஜெயண்ட்ஸ், जायंट को जायंट्स करके हम बोलेंगे. அதே மாதிரி அரக்கர், அரக்கர்கள். उसी तरह राक्षस, राक्षसों करके बोलेंगे. சோ இந்த நெஃபிலுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ये राक्षस का अनेक वचन क्या है? அடுத்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னா अगले स्लाइड में यदि देखेंगे तो அத நெஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे नेफिलिम करके कहते हैं. நெஃபிலிம் அப்படின்னா அரக்கர்கள். नेफिलिम का मतलब है राक्षसों. இப்போ இந்த நெஃபிலிம்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். अब इस नेफिलिम का डिकोडिंग को हम देखेंगे. பாருங்க, இந்த நெஃபிலிம்குள்ள நீங்க வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. ये नेफिलिम को आप लिख कर ले लीजिए. உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது, वो स्क्रीन में डिस्प्ले किया है. நீங்க அதை எழுதி வச்சுக்கிடலாம். आप उसे लिख लीजिए. ஏன்னா அது அந்த டீகோடிங் நம்ம அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ये डिकोडिंग बहुत यूजफुल होगा आपको. இப்போ அடுத்த வார்த்தை டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अगला जो डिकोडिंग को हम देखेंगे. நெஃபில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள டீகோடிங் பார்க்கலாம். नेफिल इस शब्द का डिकोडिंग को देखेंगे. இதுல முதல் எழுத்து என்னது? इसमें पहला अक्षर क्या है? நூன். नून. நூன் அர்த்தம் என்ன? नून का मतलब क्या है? விதை. उसका मतलब है बीज. அது விதை. वो बीज है. சோ இது இந்த அரக்கர்கள் வந்து ஒரு விதமான ஒரு ஜெனரேஷன். ये राक्षस लोग वो एक तरीके का वंश है. वो அந்த சீட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? वो नून बीज का मतलब क्या है? ஜெனரேஷனை குறிக்குது. वो एक वंश को दर्शाता है. அடுத்தது பில். उसके बाद आता है फिल. அத பில் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पिल करके बोलेंगे. பில் அப்படின்னா तो पिल का मतलब जो है அத யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसे हम हाथी करके बोलेंगे. பில் அப்படின்னா யானை. पिल का मतलब है हाथी. சரி,
ठीक அப்ப है, இது யாருடைய ஜெனரேஷன்? ये किसका वंश है? யானை போன்ற உருவத்தினுடைய ஜெனரேஷன். वो हाथी के माने रूप का एक वंश है। அப்போ அந்த யானை எவ்வளவு பெருசா இருக்குதோ वो हाथी कितना बड़ा है, அதே போன்று ரூபமுள்ள ஒரு ஜெனரேஷன். वैसे एक रूप वाले लोग है वो एक। பாருங்க, இதுதான் நெஃபில். ये इसका मतलब ही नेफिल। இன்னைக்கு நீங்க யானை கிட்ட போய் நின்னீங்கன்னா, आज यदि आप एक हाथी के सामने जाके खड़े होंगे तो யானைக்கு எங்க இருப்பீங்க? हाथी के सामने कहाँ पर होगे आप? அதனுடைய காலு இந்த மொழி கிட்ட தான் இருப்பீங்க. उसके घुटने के पास ही आप रहोगे। அதனாலதான் அவங்க சொன்னாங்க, इसलिए उन लोगों ने बोला, அவங்கள பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளிய போல இருந்தோம். उनको देखते समय हम कीड़े के समान थे। அப்ப இந்த அரக்கர்களுடைய சைஸ் எப்படி இருந்தது? तो इन राक्षसों का रूप कैसा था? யானையை போன்ற பெரிய சைஸ். वो हाथी के माने एक बड़ा रूप था। யானைய பக்கத்துல நிப்பாட்டினா, यदि एक हाथी को बाजू में खड़े रखेंगे तो, அந்த அரக்கன் கிட்ட நிப்பாட்டினா, वो राक्षस के बाजू में यदि खड़े रखेंगे तो அப்படி அந்த யானை மேல அப்படி தோல்ல கை போட்டு போல அப்படி இருப்பான். वो हाथी के ऊपर हाथ डाल के जा सकते हैं, ऐसे रहेंगे वो लोग। அந்த ரூபத்தை குறிக்கி பாருங்க. वो रूप को दर्शाता है। देखिए, இது ஒரு பெரிய உருவமுள்ள ஒரு ஜெனரேஷன். एक बड़ा रूप के वंश है वो। இந்த ஜெனரேஷன் தான் அங்க பார்த்தாங்க. इस वंश को ही वो लोग देख रहे थे அப்ப वहाँ அந்த पे। ரூபம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. तो वो रूप कैसा था करके देखिए आप। ஆனால் காலேபும் யோசுவாவும் और कालेब और योशुआ ने, அவங்க ரூபத்தை பார்க்கல. उन्होंने रूप को नहीं देखा। ரூபத்தை பார்க்கல. उन्होंने रूप को नहीं देखा वहाँ அவங்க पर। யார பார்த்தாங்க? उन्होंने किसको देखा? வாக்குத்தத்தத்தை அவங்க பார்த்தாங்க. वो वाचा को देखा वहाँ पर। அந்த இடத்துல उस जगह पर ஆனாக்கின் புத்திரர்கள் இருந்தாங்க. वो आनाक के बच्चे वहाँ पे थे। யாருடைய புத்திரர்கள்? वो किसके बच्चे थे? ஆனாக்கின் புத்திரர்கள் वो இருந்தாங்க. आनाक के बच्चे थे वहाँ पर। பாருங்க, இந்த ஆனாக்கின் புத்திரர்கள் देखिए, आनाक के जो बच्चे हैं, மொத்தம் 3 பிள்ளைகள். कुल मिलाकर 3 है वहाँ पर। இப்ப அந்த ஆனாக்குடைய பிள்ளைகளை பற்றி பார்க்க போறோம். अभी वो आनाक के बच्चे के बारे में देखेंगे। வாசிக்கலாம் ஒரு வசனம். एक वचन को पढ़ेंगे। யோசுவாவின் புஸ்தகம் योशुआ का किताब 15ஆம் அதிகாரம் उसमें 15वां अध्याय 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 13वें वचन को पढ़ेंगे। எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, இந்த ஆனாக்கின் புத்திர பற்றி இங்க பேசுறார். ये आनाक के बच्चों के बारे में यहाँ पे बोलता है। இதுல திரும்ப அந்த வசனத்தை வாசி சொல்றேன். उसे हम दोबारा पढ़ेंगे। எப்புனேயின் குமாரனாகிய எபுனேவின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா ஆ, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான அர்பா. பாருங்க, பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, ஏனாக்கின் தகப்பனுடைய பெயர் என்னது? அர்பா. वो एनाक का पिता का नाम क्या है? अरबा है। இந்த அர்பா வந்து ஏனாக்கின் தகப்பன். ये अरबा जो है एनाक का पिता है। அவன் இங்க வாழ்ந்ததுனால, वो यहाँ पे उसने अपना जीवन निकाला उसने, அதனால அவன் அந்த பட்டணத்தின் பெயர் வந்து அர்பான்னு சொல்லி ஆயிட்டு. इसलिए उस शहर का नाम अरबा करके हुआ। இந்த அர்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு ये अरबा जो शब्द है, அதுக்கு नंबर 4 அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब है अंक 4। அது नंबर 4. वो अंक 4 है। அதனால ஒரு சிலவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, इसलिए थोड़े लोग क्या बोलेंगे, அங்க 4 அரக்கர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 राक्षस थे करके वो बोलेंगे। அப்படிப்பட்ட ஒரு காரியமும் உண்டு. ऐसा एक कार्य भी है। சோ அத பற்றி நம்மளுக்கு கவலை இல்ல. उसके बारे में हमें चिंता नहीं करनी। இந்த ஆனாக்கின் அந்த அர்பாவினுடைய மகன் தான் ஆனாக். ये अरबा का बेटा ही आनाक है। அதே மாதிரி இந்த ஆனாக்குக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். उसी तरह आनाक के कुल मिलाकर 3 बच्चे। பாருங்க, அது அடுத்த வசனத்தை வாசிங்க. अगले वचन में हम पढ़ेंगे யோசுவா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். योशुआ 15 उसमें 14वां वचन। அங்கே இருந்த ஆ, சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு, பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, இந்த ஆனாக்கின் புத்தருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ये आनाक के बच्चे 3 थे। ஷேஷாய், शेशाय, அகிமான், अहीमान தால்மாய். और तलमाई। இந்த 3 பேரும் இந்த ஆனாக்கின் புத்தர்கள். ये तीनों जो है आनाक के बच्चे। ஆனாக்குடைய அப்பா பேர் என்னது? वो आनाक के पिताजी का नाम क्या है? அர்பா. अरबा। அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தோ தெரியாது. वो अरबा को कितने बच्चे जन्म हुए वो पता नहीं। ஒருவேளை அந்த
அர்பாங்கிற பேர் இருக்கிறதுனால अरबा करके ये नाम है करके அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உண்டு. एक 4 बच्चे हुए रहेंगे करके एक विचार है ऐसा, சோ அது நம்மளுக்கு தெரியாது, वो हमें पता नहीं है, அத பத்தி பைபிள்ல கொடுக்கப்படல. और उसके बारे में कलम में नहीं दिया गया। சோ அர்பாவுடைய பிள்ளைகள்ல ஒரு பையன் தான் அந்த ஆனாக். वो अरबा के बच्चों में से एक है आनाक, இந்த ஆனாக்குக்கு 3 பிள்ளைகள். और आनाक के 3 बच्चे। அப்ப அங்க அரக்கர்கள் இருந்திருக்கிறாங்க, तो वहाँ पर राक्षस लोग थे, பெரிய பெரிய அரக்கர்களை பார்த்திருக்கிறாங்க அவங்க. बड़े बड़े राक्षसों को उन्होंने देखा है। இத பார்த்துதான் அந்த 10 பேரும் பயந்து போயிருந்தாங்க. इसे देखकर ही वो 10 लोग डर गए थे। ஆனா காலேபு யோசுவாவும் அதை பத்தி பயப்படல. कालेब और योशुआ उसे देखकर डरे नहीं। இந்த 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட்னால 10 लोगों के स्टेटमेंट की वजह से கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने वहाँ पर कहा இந்த ஜெனரேஷன் பட்டணத்துக்குள்ள போக மாட்டாங்க, ये वंश जो है इस देश के अंदर नहीं प्रवेश நான் करेगा। இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுனேன், मैंने इनसे वाचा बांधा था, ஆனா நான் இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை ஹோல்ட் பண்றேன். पर मैं अब उस वाचा को होल्ड करता हूँ। கர்த்தர் அவர் கொடுத்த ப்ராமிஸ ஹோல்ட் பண்றார். परमेश्वर ने एक वाचा को दिया था, उसे होल्ड करते हैं वहाँ पे। அடுத்தப்பல அவங்க கானானுக்குள்ள போகணும். अगला जो है कानान के अंदर प्रवेश करना है। மோசஸ் சொல்லியாச்சு, और मूसा ने कह दिया है நம்ம அடுத்து கானானுக்குள்ள போக போறோம்ட்டு. अगला जो है हम कानान के अंदर प्रवेश करने वाले हैं। மோசே பொய் சொன்னாரா? मूसा ने झूठ कहा क्या? இல்ல இல்ல, नहीं नहीं, அவங்க அடுத்தது உள்ள போகக்கூடியதுதான். अगला जो है उन्हें अंदर जाना था, ஆனா இந்த 10 பேருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் पर यहाँ पे 10 लोगों के अविश्वास के वजह से அவங்களால அது கானானுக்குள்ள போக முடியல. इसके वजह से वो कानान के अंदर प्रवेश नहीं कर पाए। இதனால इसके वजह से கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறார். परमेश्वर ने उस वाचा को रोक कर रखा। பாருங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் गिनती का किताब उसमें 14वां अध्याय 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34वें वचन को हम पढ़ेंगे। நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இவங்க தேசத்தை எத்தனை நாள் சுத்தி பார்த்தாங்களா? इन्होंने देश को कितना दिन घूमा? 40 நாள் சுத்தி பார்த்தாங்க. 40 दिन वो घूमे अंदर। 12 பேரும் जो 12 लोग जो थे அந்த கானான் தேசத்தை 40 நாள் சுத்தி பார்த்தாங்க. वो कानान देश के अंदर 40 दिन घूमकर आए। வாசிங்க, திரும்ப வாசிங்க. फिर से हम पढ़ेंगे उसे। நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். பாருங்க, 40 நாள் वो 40 दिन को கர்த்தர் 40 வருஷமா மாத்திட்டார். परमेश्वर ने 40 साल कर दिया उसे। நீங்க 40 நாள் சுத்தி பார்த்தீங்க, आप लोगों ने 40 दिन घूमा अंदर, சுத்தி பார்த்து உங்களுக்கு அவிசுவாசம் வந்ததுனால घूमकर उसके बाद अविश्वास थे आप। ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்தை அதோட ஒப்பிட்டு एक दिन को एक साल से परमेश्वर ने जोड़ा, அது 40 வருஷம் கர்த்தர் திரும்ப வனாந்தரத்தை சுத்த வச்சார். और कुल मिलाकर 40 साल उन्हें जंगल में उन्हें दौड़ाया। அவிசுவாசம் வந்துராம वो अविश्वास अंदर आने मत दीजिए। கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல परमेश्वर जब आशीष को देने वाला समय आता है, அவிசுவாசம் வந்துட்டுன்னு வைங்க, यदि अविश्वास आ गया तो தெருல கர்த்தர் எத்தனை வருஷம் சுத்த வைப்பாருன்ட்டு. पता नहीं परमेश्वर कितना दिन आपको घुमाएंगे। அதனால தயவு செய்து நீங்க அவிசுவாசப்பட்டுறாதீங்க, इसलिए आप அவிசுவாசம் मत कीजिए। உங்களுடைய பார்வை आपका जो नजर है கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மேல இருக்கட்டும். वो परमेश्वर के वाचा को ऊपर रहने दीजिए। என் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், परमेश्वर ने मुझे वाचा बांधा है, எனக்கு தருவார், मुझे देगा वो जरूर, என்னை ஆசீர்வதிப்பார், मुझे आशीष करेगा என்னை जरूर, விடுதலை பண்ணுவார், मुझे वो छुटकारा देगा, அது கண்டிப்பா நடக்கும். वो जरूर वहाँ पर होगा। அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கட்டும். ऐसा एक विश्वास होने दीजिए। அவிசுவாசம் வந்துட வேண்டாம். वो अविश्वास आने मत दीजिए। அவிசுவாசம் ஒரு பெரிய வியாதி. अविश्वास एक बड़ा बीमारी है। அவிசுவாசம் மிகப்பெரிய பாவம். वो अविश्वास एक बड़ा पाप है। மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? एक बड़ा पाप क्या है पता है? அவிசுவாசம் தான். वो अविश्वास ही है। இந்த திருடுறது, वो चोरी करना, பொய் சொல்றது, बोलना, இதெல்லாம் அந்த பாவத்தின் தன்மைகள். ये सब पाप की क्रिया है। ஆனா பெரிய பாவம் என்னது? पर बड़ा पाप क्या है? அவிசுவாசம் தான் பெரிய वो பாவம். अविश्वास ही बड़ा पाप है। இந்த அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. ये अविश्वास हमारे अंदर आने मत दीजिए। பாருங்க, இந்த ஜனங்கள் यहाँ पे लोग 40 நாள் சுத்தி பார்த்தாங்க. 40 दिन घूमते अंदर। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा 40 வருஷம் நீங்க சுத்துவீங்க. तुम 40 साल घूमते रहोगे। கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. वो आखिर में उस स्टेटमेंट को पढ़ेंगे। நீங்கள் 40 வருஷம் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள்.
பாருங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है, கர்த்தர் சொன்னார், परमेश्वर कहता है, என்னுடைய உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணுனேன், आप लोगों से एक वाचा को मैंने बांधा था, ஆனா என் உடன்படிக்கையின் மாறுதலை நீங்க பாப்பீங்க. पर मेरे वाचा को बदलते हुए आप देखेंगे। அதுல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, इंग्लिश में यदि आप देखेंगे तो he shall know my breach of promise. वहाँ पे मेरा वाचा जो है बदलते हुए आप देखेंगे। நான் கொடுத்த வாக்குத்தத்தனுடைய பிளவை பாப்பீங்க, मैंने जो वाचा को दिया था वो अलग होते हुए அந்த देखेंगे। கேப்பை நீங்க பாப்பீங்க. वहाँ पे उस गैप को आप देखेंगे। நான் இந்த ப்ராமிஸ ஹோல்ட் பண்ணி வைப்பேன். मैं इस प्रॉमिस कर रोक कर रखता हूँ। यहाँ இந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படின்னா, होल्ड करना को आप हिब्रू में क्या कहेंगे? ஹீப்ரூல வேதம் சொல்லுது, यहाँ पे हिब्रू में कहता है தனு. तनु। தனு அப்படின்னா तनु का मतलब है ஹோல்டிங் த ப்ராமிஸ். वो उस वाचा को रोक कर रखना। கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிப்பாட்டி வைக்கிறார். वो परमेश्वर वाचा को रोकता है। वहाँ पे எத்தனை வருஷம் நிப்பாட்டி வைக்கிறார்? कितना साल रोकते? 40 இயர்ஸ் நிப்பாட்டி வைக்கிறார். 40 साल को रोकते। அவிசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம் செய்து பாருங்க. तो अविश्वास कितना बड़ा काम को करता है देखिए। அவங்க ஒரு உள்ள பிரவேசிக்கணும், वो अंदर प्रवेश करने वाले थे, ஆனா 10 பேர் பேசின அவிசுவாசம் பாருங்க. वो 10 लोगों ने अविश्वास के बातों को बोले। So, பிரியமான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई और बहनों, யார் என்ன சொல்றாங்களோ அதுல உங்க பார்வை போக வேண்டாம். लोग क्या कहते हैं उसके ऊपर आपका नजर मत जाने உங்க दीजिए। பார்வை आपका जो नजर தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கட்டும். परमेश्वर के वाचा के ऊपर रहने दीजिए। அப்படி இருப்பீர்களானால், यदि आप ऐसे रहेंगे तो இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது आज हम प्रार्थना करते समय கண்டிப்பா ஒரு டெலிவரன்ஸ் நீங்க பாப்பீங்க. जरूर एक छुटकारा को आप प्राप्त करेंगे। நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க காரியம் உங்களுக்கு கிடைக்கும். आप जिस चीज को आप इच्छा कर रहे हो वो आपको जरूर मिलेगा। நீங்க பெறக்கூடியதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. आप जिसे पाना है उसे पा लेंगे। आप கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். परमेश्वर आपको आशीष करने के लिए काबिल है। எப்போ ஆசீர்வதிப்பார்? कभी आशीष करेंगे। உங்களுடைய பார்வை அவருடைய ஆசீர்வாதத்து மேல இருக்கட்டும். आपका जो नजर उनके आशीष के ऊपर रहने दीजिए। நம்பிக்கையோடு இருக்கு. वो विश्वास के साथ रहिए। பாருங்க, இந்த கர்த்தர் ஹோல்ட் பண்றாராம் ப்ராமிஸ். परमेश्वर वहाँ पे वाचा को होल्ड करते हैं। எத்தனை வருஷம்? कितने साल के लिए? 40 வருஷம் ஹோல்ட் பண்ணாரு. 40 साल के लिए वहाँ पे रोक के रखे थे। அது மட்டுமல்ல, केवल वही नहीं, அவர் இன்னொரு காரியமும் சொல்றாரு பாருங்க. एक और कार्य को वहाँ पे बोलते हैं। பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. और एक वचन को पढ़ेंगे। என்னாகமம் 32ஆம் அதிகாரம், गिनती का पुस्तक उसमें 32वां अध्याय, அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 15वें वचन को पढ़ेंगे। நீங்கள் அவரை விட்டு ஆ. பின்வாங்கினால் ஆ. அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். நீங்கள் திரும்பவும் பின்வாங்குனீங்கன்னா, यदि आप दोबारा पीछे हटेंगे तो திரும்பவும் நீங்க வனாந்தரத்துல தான் இருக்க போறீங்க. आप फिर से उस जंगल में ही रहोगे। அப்ப யோசுவாவுடைய நாட்கள்ல तो यहोशुआ के समय में அவங்க கானானுக்குள்ள போகும்போது वो कानान के अंदर प्रवेश करते समय திரும்ப அவிசுவாசம் வந்திருந்தால் वो यदि फिर से वो अविश्वास आता तो அவங்க திரும்ப எங்கதான் இருந்திருப்பாங்க? वो फिर से कहाँ पर ही रहते थे? வனாந்தரத்துல தான் वो இருந்திருப்பாங்க. जंगल के अंदर ही रहते थे। ஐயோ, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே. अरे मुझे अभी तक आशीष नहीं मिला है। கிடைக்கிற நேரத்துல அவிசுவாசம் வந்துட்டு வைங்க, जब मिलते समय वो अविश्वास आ गया तो அந்த நேரத்துல தான் ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க. उस समय में लोग भी बात करेंगे। நல்ல அவிசுவாசம் உச்சகட்டத்துல இருக்கும். वो अब विश्वास एकदम अच्छे रूप में आया रहेगा। அந்த விசுவாசத்துல நீங்க பெறக்கூடிய நேரம் இருக்கும். वो विश्वास को प्राप्त करने वाला समय रहेगा। அந்த நேரத்துல தான் எல்லாரும் வருவாங்க. उस समय में सब लोग आएंगे। ஐயோ, உங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது, अरे आपको ऐसा नहीं होना இது चाहिए ஒரு था। பயங்கரமான வியாதியாச்சே, एक भयानक बीमारी है ये। இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு வந்திருக்க கூடாது, ऐसा एक परिस्थिति नहीं आना चाहिए அது था। இதுன்னு சொல்ல ये वो करके बोलते समय நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க, आप ये दवाई को लीजिए, நீங்க இந்த இன்னென்னலாம் நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ये सब मिक्स करके आप खाइए करके, இந்த இலைகளை நீங்க கசக்கி சாப்பிடுங்க, इस पत्ते को आप खाइए करके, அப்படி பயங்கரமான காரியத்தை சொல்ல ऐसे एक भयानक चीज को बोलते समय எப்படி இதெல்லாம் சாப்பிட்டாதான் குணமாகுமா? ये सब खाएगा तो ही मैं ठीक होऊंगा क्या? அவிசுவாசம் வந்துச்சுன்னு வைங்க, अविश्वास यदि आ गया तो அந்த வியாதி அங்கேதான் இருக்கும். वो बीमारी जो है वहां पर ही रहेगा। அது போகாது. பிறகு वो नहीं जाएगा, फिर போகக்கூடிய நேரத்துல கூட போகாது. वो जाने वाला समय ही रहेगा तो भी वो नहीं जाएगा। அவிசுவாசம் மிகப்பெரிய वो பாவம். अविश्वास जो है एक बहुत बड़ा पाप है। கர்த்தருடைய வார்த்தை மேல பரிபூர்ண விசுவாசம் वो வைங்க. परमेश्वर के वचन के ऊपर पूरे तरीके से आप भरोसा कीजिए। 12 பேர் அங்க உள்ள போனாங்க. 12 लोग जो है अंदर जाते हैं। காலேபுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. कालेब का नजर जो है अलग था। மிச்ச 10 பேர் அவங்களுடைய பார்வை ஜனங்கள் மேல இருந்தது. वो बाकी 10 लोगों का नजर वो लोगों के ऊपर था। என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ पता है क्या आपको? காலேபு தான் அந்த அரக்கர்களை கொன்னான்.
काले भी जो है वो राक्षस लोग को मार गिराया वहाँ அந்த நெபிலிம கொன்னது யாரு? पे। वो नेफिलिम को जिसने कौन मारा, யாரு விரட்டினாங்க நெபிலிம? किसने उनको भगाया, இந்த ஆனாக்கின் புத்திரர்களை விரட்டினது யாரு? आनाक के बच्चे को किसने भगाया, அதே வெட்டுக்கிளிகள் தான், वही कीड़े, அதே வெட்டுக்கிளிகள் தான் விரட்டினது. वही कीड़े जो है उनको भगाए वहाँ पे। நம்ம ஒருவேளை வெட்டுக்கிளியா இருக்கலாம், यदि हम या आज कीड़े होंगे, அத பத்தி நீங்க பாக்காதீங்க. उसके बारे में आप देखिए मत। நீங்க உங்க முன்னாடி இருக்கிற ரூபத்தை பாக்காதீங்க, आपके सामने जो रूप है उसे मत देखिए, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. परमेश्वर के वाचा को देखिए। இந்த காலேப் அதை பார்த்ததுனால काले में उसे देखा, इसलिए காலேப் இந்த அரக்கர்களை விரட்டி அடிச்சான், काले में इस राक्षसों को भगाया இந்த उसने, ஆனாக்கின் புத்திரர்களை விரட்டி அடிச்சான். आनाक के बच्चों को उसने भगाया उस समय में। அந்த 10 பேரையும் காணல, वो 10 लोग वो कहाँ गए पता அவங்க नहीं, செத்து போயிட்டாங்க. वो लोग मर गए वहाँ ஆனா पे। காலேப் உயிரோட வைத்தார். और कालेब को जीवित रखा। ஏன் உயிரோட வைத்தார்? क्यों जीवित रखा? ஏன்னா அவன் தான் அதை விரட்டணும். क्योंकि उसे वहाँ पे भगाना है उन्हें। அவனை வேற அந்த அரக்கர்களை விரட்டக்கூடிய விசுவாசம் उस राक्षस को भगाने का एक विश्वास அது காலேபுக்குள்ள वो இருந்தது. कालेब के अंदर ही था। அவன் தான் அந்த அரக்கர்களை பார்த்தான். उसने उस राक्षसों को देखा। அந்த பழைய ஜெனரேஷன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. वो जूने जनरेशन जो है सब मर गए थे। ஜோஷுவாவும் காலேப் மட்டும் தான் பார்த்தவங்க உயிரோட இருந்தாங்க. और जोशुआ और कालेब सिर्फ जीवित थे वहाँ पे। இவங்க 2 பேரும் சேர்ந்து ये 2 लोग मिलकर இந்த அரக்கர்களை துரத்தி அடிச்சாங்க. इस राक्षसों को उन्होंने भगा दिया वहाँ से। நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கோம் हम कीड़े जैसे हैं, அப்படின்னு நினைச்சவங்க செத்து போயாச்சு. ऐसे जो सोचे वो मर गए। ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தத்து மேல இருந்தவங்க पर परमेश्वर के वाचा के ऊपर जो कोई थे அவங்க தான் ஜெயித்தாங்க. और वही वहाँ पे जय को प्राप्त இன்னைக்கு किए। உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? आज आपका विश्वास कैसे है? நீங்க வியாதியை பார்க்காதீங்க, बीमारी को मत देखिए, நீங்க பிசாசின் போராட்டத்தை பார்க்காதீங்க. आप जो शैतान की क्रियाओं को मत देखिए। சிலவங்க எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க बहुत सारे लोग कुछ भी बोलते रहेंगे, பிசாசு போராட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. वो शैतान का जो क्रिया है बहुत बड़ा है। இப்படி சொல்ல சொல்ல அது பயங்கரமா தான் ஆயிட்டு இருக்கு. ऐसे बोलते समय बार बार वो बड़ा ही होते जाएगा। என் தேவன் என்னை விடுதலை பண்ணிட்டா, मेरा परमेश्वर ने मुझे छुटकारा दे दिया, என் தேவன் என்னை குணத்தை கொடுத்துட்டா, परमेश्वर ने मुझे चंगाई को दे दिया है, தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டா. परमेश्वर ने मुझे आशीष कर दिया है। அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானால் ऐसा एक विश्वास यदि होगा तो இன்றே நீங்க அற்புதத்தை காண்பீங்க. आज ही उस अद्भुत को आप देखेंगे। இன்றே நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள आज ही முடியும். आप छुटकारा को पा सकते हो। பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்களை वो जो आप इंतजार कर रहे அதை थे நீங்க பெற்றுக்கொள்வீங்க. उसे आप पा लेंगे। அதுக்கு தேவை ஒரே ஒரு காரியம், और उसके लिए सिर्फ एक ही चीज चाहिए, விசுவாசம் மாத்திரம் தான் தேவை. केवल विश्वास ही आपको चाहिए। யார் மேல விசுவாசம்? इसके ऊपर विश्वास। எந்த நபரையும் பார்க்காதீங்க, किसी व्यक्ति को आप मत देखिए, நீங்க தேவனை பாருங்க, आप केवल परमेश्वर को देखिए, எலோஹிம பாருங்க. केवल एलोहिम को देखिए। அவர்தான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுப்பார். वही केवल हमें विश्वास को देगा। நம்ம தேவனை தவிர हमारे परमेश्वर को छोड़कर வேற யாரும் எலோஹிம் ஸ்தானத்தை வர முடியாது. वो एलोहिम के स्थान को नहीं ले सकता है। நம்ம தேவன் தான் எலோஹிம். हमारा परमेश्वर ही एलोहिम है। எலோஹிம்ங்கிற வார்த்தைக்குள்ள एलोहिम वो शब्द के अंदर சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்குது. वो सृष्टि करने का वहाँ पे सामर्थ्य है। Our God is a creator. हमारा परमेश्वर जो है वो सृष्टि करता है। நம்மட்ட அவிசுவாசம் வர வேண்டாம். हमारे ऊपर अविश्वास नहीं आने दो। ஒண்ணுமே இல்லாத இடத்துல वहाँ पर कुछ भी नहीं होगा। அவர் वैसे जगह पे சிருஷ்டிக்க முடியும். वहाँ पे परमेश्वर सृष्टि करता है। அவருக்கு சிருஷ்டிக்க முடியும். वो सृष्टि कर सकता है वहाँ पे। ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு அவயவம் குறைவா இருக்கலாம், यदि आपके अंदर एक अंग नहीं होगा, அதையும் கர்த்தர் சிருஷ்டிக்க முடியும். परमेश्वर उसे भी सृष्टि कर सकता है। Because our God is a creator. क्योंकि हमारा परमेश्वर जो है वो सृष्टि करता है। அவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். उसने वो वहाँ पे प्रकट करके दिखा सकता है। If you want to see the power, यदि आपको परमेश्वर का सामर्थ्य को देखना है just तो believe him. सिर्फ आप विश्वास कीजिए। You have believed him as a healer, आपको वो एक छुटकारा करता है करके विश्वास करना है, but believe him as a creator. पर वहाँ पे वो एक सृष्टि करता है करके आपको विश्वास करना है। ஆக எப்படி பண்ணும்போது ऐसा करते समय அவர்தான் சிருஷ்டிகர் சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா वही सृष्टि करता है करके यदि आपने विश्वास किया तो உங்க வாழ்க்கை எல்லாமே சிருஷ்டிப்பின் காரியம் தான் நடக்கும். आपके जीवन में सब कुछ सृष्टि होगा। பாருங்க நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? देखिए हमारा नजर कैसा है। யார பாக்குறீங்க? आप किसे देख रहे हो? ஜனங்களை பாக்குறீங்களா? आप लोगों को देख रहे हो क्या? ஜனங்கள் எப்படி என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? लोग कैसे मुझे देख रहे हैं कि उसे देख रहे हो क्या? உங்களை ஜனங்கள் எப்படி பாக்குறாங்கன்னு
சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? यदि आप लोग मुझे कैसे देख रहे करके आप यदि देख रहे हो तो ஜனங்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? लोग आपको कैसे देख रहे हैं करके आप सोचते रहेंगे तो அத நினைக்க வேண்டாம். आपको उसके बारे में नहीं सोचना है। தேவன் உங்களை என்ன நினைப்பார்னு நினைங்க. परमेश्वर मेरे बारे में कैसे सोच रहे हैं उसे தேவன் देखिए। என்னை எப்படி பார்க்கறாருன்னு சொல்லி நினைங்க. परमेश्वर मुझे कैसे देख रहे हैं करके उसे देखिए। நீங்க தேவனை பார்க்கணும். आपको परमेश्वर को देखना है। அவர் உங்களை பார்ப்பார். वो आपको देखेगा। நீங்க அவரை பார்க்கணும். आप जब उसे देखेंगे அவர் உங்களை பார்க்கணும். आप उसे देखना है। பாருங்க, நீங்க அவரை பார்க்கணும். आपको उसे देखना है। அவர் உங்களை பார்க்கணும். वो आपको देखना है। இப்படி பார்க்கும்போது ऐसे देखते समय ही ஒரு ஐ கான்டாக்ட் தான். एक नजर वहाँ पे मिलता है। something is going to happen in वो you. कुछ तो वहाँ पर होगा। உங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்க போகுது. आपके अंदर एक चीज होगा। உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். आपके अंदर एक अद्भुत चीज होगा। அது என்ன? वो क्या है? நீங்க செய்யக்கூடிய ஒரு ஐ கான்டாக்ட் மட்டும் தான். आपको सिर्फ एक नजर को मिलाना है वहाँ पे। தேவனோடு உங்களுடைய பார்வையை நீங்க ரெண்டு ஒண்ணாக்குங்க. परमेश्वर के साथ आपकी आंखों को मिलाना है। சில இந்த ஹிப்னோடைஸ் பண்றவங்க वो बहुत सारे लोग हिप्नोटिज्म करेंगे। அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஒன்னு இருக்கும். वो एक गोल एक फिगर होगा वहाँ पे। அத நடுவுல சென்டர் ஹோல் இருக்கும். वो सेंटर में एक होल होता ஒரு है। டாட் இருக்கும். एक डॉट होता है वहाँ அத पे। மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. वो लोग कहेंगे कि केवल उस डॉट को देखिए। அத பார்த்துட்டே இருங்க. उसे देखते ही रहो आप। அத சுத்தி விட்டுருவாங்க. और उसे घुमा देंगे वो लोग। அப்ப சுத்தும் போது அப்படி ரவுண்ட் அவங்களுக்கு தெரியும், वो பார்த்திருப்பீங்க. देखते समय वैसा राउंड राउंड करके आपको दिखेगा। பாருங்க, அந்த புள்ளி மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா सिर्फ उस बिंदु को आप देखेंगे तो அந்த அவுட்டர் லைன் வந்து அப்படியே வேனிஷ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். वो बाहर का जो लाइन है वो ऐसे ही वहाँ पे निकल जाएगा। निकल जाएगा। அப்ப ரெண்டாவது லைன் அது வேனிஷ் ஆயிரும். और दूसरा लाइन वहां से निकल जाएगा। மூணாவது லைன் உங்க கண்ணுக்கு தெரியாது. वो तीसरा लाइन आपको नहीं दिखेगा। அப்படியே அந்த புள்ளியை பார்க்க பார்க்க ऐसे उस बिंदु को ऊपर देखते அந்த समय புள்ளி மாத்திரம் தான் தெரியும். वो केवल वो बिंदु वहाँ पे दिखेगा। அதே மாதிரி उसी तरह நீங்க யெகோஷுவாவை மாத்திரம் பாருங்க. आप केवल यहोशुआ को ही देखिए। அந்த ஐ கான்டாக்ட் வரும்போது वो नजर जब मिलता है அங்க உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். आपके अंदर एक रूपांतर होता है वहाँ இன்னைக்கு पे। சிந்திச்சு பாருங்க. आज आप सोच कर देखिए உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में ஆனாக்கியர்களை போல பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கலாம். आनाक के जैसे बड़े बड़े राक्षस रहेंगे। அத பார்க்காதீங்க. आप उसे मत देखिए। உங்க கூட இருக்கிற எலோஹிம பாருங்க. आपके साथ जो एलोहिम है उसे देखिए। உங்க கூட இருக்கிற மேசியாவை பாருங்க. आपके साथ जो एलोहिम है मेसिया है उसे அவர் देखिए। உங்களை ஆசீர்வதிப்பார். वो तुम्हें आशीष करेगा।